சென்னை நுங்கம்பாக்கம் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நியூஸ் 7 தமிழ் முன்னெடுத்துள்ள ஸ்டெம் வினாடி வினா நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு பதில் எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி துளுரும் விஞ்ஞானி போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் வெற்றி IAS ஸ்டடீஸ் சர்க்கிள் சார்பில் நியூஸ் 7 தமிழ் ஸ்டெம் குவிஸ் என்ற ஒரு புதிய முன்னெடுப்பை நுங்கம்பாக்கம் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் தொடங்கியது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தனித்துவமாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் சென்னை முழுவதும் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கல்வி திறனை மேம்படுத்தும் விதமாக கணிதம், அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், நீட் போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் எழுதி கொடுத்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக சான்றிதழ்கள், ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நியூஸ் 7 தமிழில் சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக் அட்வைசர் ஷியாம்குமார், நியூஸ் 7 தமிழின் CEO ராஜா, நியூஸ் 7 தமிழின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அபிநயா, பினான்ஸ் கோமதி மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். வெற்றி IAS அகாடமி CEO கதிரவன் மற்றும் வெற்றி நீட் அகாடமி CEO தினகரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குவிஸ் வந்துட்டு ஆக்சுவலி நான் கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதோட ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜென்ரலாக தான் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்டாக அவங்க வந்துட்டு சிலபஸ் பேஸ்டாக அவ்வளோலாம் கேட்கல. சிலபஸ் பேஸ்டாக அந்த ப்ரிலிம்ஸில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில். மற்றபடி எல்லாமே ஜென்ரலாக அதை கேட்டிருந்தாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு. காம்படிஷன் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஷின்ஸ் எல்லாமே ஏஐ பற்றிலாம் கேட்காங்க, நல்லா இருந்துச்சு. இந்த குவிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் நிறைய புது புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் படித்து ரிவைஸ் பண்ணதுலேருந்து நான் கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதனால் ஓரளவுக்கு என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. இல்லை மோஸ்ட்லி இந்த சயின்ஸ், மேக்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. சில இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து, ஸோ இப்போ ரீசெண்டாக டெக்னாலஜி கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி புது புது டெக்னாலஜிலேருந்து வந்துச்சு. நிறைய டெக்னாலஜி நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆல் தேங்க்ஸ் டு காட் தான் நான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த கடைசி டைமில் அது வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே.